விலையேற பெற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் அவர் கடைசியாக பேசின வார்த்தைகளையும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவர் பேசின 6ஆம் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். பிதாவானவர் இந்த பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்யும்படியாக கொடுத்த எல்லா வேலையும் செய்து முடித்தார் என்பதை முடிந்தது என்கிறார். முடிந்தது. பாடுகள், வேதனைகள், பிசாசின் போராட்டங்கள், மனிதரின் துன்புறுத்தல்கள் எல்லாமே முடிந்தது. இயேசு உலகில் வந்த நோக்கம் முடிந்தது. தேவனின் ரட்சிப்பின் செயல் திட்டம் நிறைவேறியது. எல்லாவற்றையும் வெற்றிகரமாக முடித்து நான் என் பிதா இந்த உலகத்திற்கு அனுப்பின தன் நோக்கத்தை வெற்றிகரமாக முடித்துவிட்டேன் என்பதற்காக அடையாளமாக முடிந்தது என்று சொல்லி வெற்றி முழக்கமிட்டார். நரகத்தை நடுங்க வைத்த ஒரு வார்த்தை உண்டென்றால் இந்த வார்த்தையே முடிந்தது. ஆதியாகமத்தில் இருந்த ஸ்திரீயின் வித்து வரக்கூடாது என்பதற்காக ஆபேலை கொண்டு இன்னும் எத்தனையோ பேரை அழித்த சத்துரும் அவர் சிலுவையில் இந்த வார்த்தையை சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக எத்தனையோ தந்திரங்களை செய்த சாத்தான் அவர் அந்த வார்த்தைகளை சொல்லிய மாத்திரத்தில் நடுங்க ஆரம்பித்தான். நரகமே குலுங்க ஆரம்பித்தது. மனுக்குலத்தின் மீட்பு ஆரம்பித்து விட்டது. நம்மில் அநேகர் அநேக திட்டங்களை செயல்படுத்த ஆரம்பித்து அவற்றை முடிக்க முடியாமல் பாதியிலே விட்டுருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டயட் செய்யறோம்னு சொல்லுவோம், உடற்பயிற்சி டெய்லியும் செய்யறோம், இன்னையிலிருந்து 1 மணி நேரம் நம்ம ஜோம் பண்ணணும்னு சொல்லி எத்தனையோ காரியங்களை நம்ம செய்துட்டு பாதியிலே விட்டுருக்கோம். கிறிஸ்து மனுக்குலத்தை ரட்சிக்க தேவனின் திட்டத்தை செயல்படுத்த இந்த உலகத்தில் மானிடராக பிறந்து வளர்ந்தாலும் எத்தனையோ முறை அவர் பாதியிலே நிறுத்திவிட்டு மீண்டும் பரலோகம் சென்றுவிட தூண்டப்பட்டாலும் அவற்றை ஒரு புறம் தள்ளிவிட்டு கடைசி வரை பிதாவின் சித்தத்திற்கு மட்டும் தம்மை அர்ப்பணித்து ஒரு தீர்க்க தரிசனமும் விடாதபடி எல்லாவற்றையும் பக்குவமாக சரியானபடி தம் திட்டத்தின்படி அல்ல தெய்வ திட்டத்தின்படியே செய்து முடித்தார். அதனால் அவர் முடிந்தது என்று வெற்றி முழக்கமிட முடிந்தது. பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் சதுசேயர்களும் சிலுவையில் அறையும் என்று கூச்சலிட்ட யூதர்களும் கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவுடன் நினைத்திருக்கலாம், அவரை சிலுவையில் அறைந்துவிட்டோம் என்று, எல்லாம் முடிந்தது என்று. ஆனால் கிறிஸ்துவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை முடிந்தது என்று சொல்லும் வரை எதுவும் முடியவில்லை. சத்துரு நினைத்திருக்கலாம், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கிறிஸ்து கதறிய போது அவ்வளவுதான், கிறிஸ்து முடிந்து விட்டார், அவரை சாகடித்து விட்டோம், எல்லாம் முடிந்தது என்று. ஆனால் கிறிஸ்துவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை முடிந்தது என்று சொல்லும் வரை எதுவும் முடியவில்லை. கிறிஸ்து மரித்து உயிர்த்து பரலோகத்திற்கு சென்ற போது வெறுக்கையாக செல்லவில்லை. தம் பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்ட இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பா என்று கிறிஸ்து சொன்ன அந்த மனம் திரும்பிய ரட்சிக்கப்பட்ட கல்லனோடு தான் சென்றிருப்பார். கிறிஸ்துவின் வாயிலிருந்து அந்த வார்த்தை முடிந்தது என்று சொல்லும் வரை எதுவும் முடியவில்லை. உலக தோற்றத்திற்கு முதல் அளிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் மூலம் உலக தோற்றத்திற்கு முன்பே பிதாவானவர் தீர்மானித்திருந்த மீட்பின் திட்டம் இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்த வார்த்தையாகிய முடிந்தது என்று மூலம் நிறைவேறிற்று. உலக மீட்பிற்காக குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதன் மூலம் அதன் விலைக்கிரயம் செலுத்தப்படாகிவிட்டது. சிலுவையில் கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் மூலம் உலக மீட்பு ஆரம்பித்தாகிவிட்டது. பிசாசின் ராஜ்யம் முடிவடைந்து விட்டது. பிரியமானவர்களே, கிறிஸ்து சிலுவையில் சொன்ன இந்த 6ஆம் வார்த்தை மிகவும் முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள், தீர்க்க தரிசனங்கள், உலகத்தின் மீட்பு எல்லாமே அவர் சொன்ன அந்த வார்த்தையில் அடங்கிவிட்டது. உலக மீட்பு மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவரின் மீட்பிற்காகத்தான் கிறிஸ்து சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவேளை நம்ம ரட்சிக்கப்படாமல் இருந்தா இந்த வேலையில தானே கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கட்டும். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கைப்படப்படும். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10 என்ற வார்த்தையின்படி கிறிஸ்துவை நம் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவோம். கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை வீணென்று எண்ணாதபடி, அவர் முடிந்ததென்று சொன்னதை நாம் விளக்காதபடி வசனத்தின்படி அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வோம்.